சைட் கேம் தாங்க போச்சு இந்த மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் அவ்வளோவா சுவாரஸ்யம் இல்லை, அவ்வளோவா சுவாரஸ்யம் இல்லை. ஏன்னா போலிங் போகிற டீமுக்கு ஒன் சைட் கேமாக தான் போயிடுச்சு இந்த மேட்ச்சு. நம்ம 99 தான் அடிச்சாங்களே, 99 அடிச்சாங்க. 15க்கு 5 விக்கெட் விழுந்துச்சு. அங்கே தடுமாறிச்சாங்க. அதனால சுவாரஸ்யங்கிறது இந்த மேட்சில் இல்லைங்க. சுவாரஸ்யமான மேட்ச் இது கிடையாது. இது சுவாரஸ்யமே இல்லாத மேட்ச் ஆயிருக்கு. ஆனால் பார்க்கறவங்களுக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமான மேட்ச் ஆயிருக்கும். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு மேட்ச் பார்க்குறது. செகண்ட் பேட்டிங் ஆடுறது ரொம்ப சுலபமாக ஈஸியாக ஸ்கோர் எத்திட்டாங்க. 90 என்கிற ஒரு ஸ்கோரை ரொம்ப ஈஸியாக வெட்டிட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு கேமுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருந்துச்சு பிளே ஆஃப் போகிறதுக்கு. இதே மாதிரி அடுத்த மேட்ச் 5வது மேட்ச்லேயும் ஃபார்ம் இருந்தால் கண்டிப்பாக பிளே ஆஃப் ஈஸியாக போயிடலாம் என்கிறது என்னோட கருத்து. இது ரொம்ப பெரிய மேட்சா இல்லை, ரொம்ப சின்ன மேட்ச் இருந்துச்சு. நான் கூட ஒரு 160 150 ஓவர் இருந்துச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 99 ஆல் அவுட், 99 ஆல் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே 50 அடிக்கல, பார்ட்னர்ஷிப் ஒன்றுங்க பில்டப் பண்ணல. இவன் இருக்கிற வரைக்கும் இந்த பேட்டர்லாம் ரொம்ப கிரிசிவோட ஆடினாங்க. 7 விக்கெட்டு விழுந்துட்டு. இந்த பேட்டர் இருக்கிறதுக்கு, இந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் இருக்கிறதுக்கும் ஒரு 130 140 அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் வரும்னு எதிர்பார்த்தோம். இன்னும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் இருக்கிற வரைக்கும், இந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் இருக்கிற வரைக்கும். ஆனால் இவரே கடைசியில் அவுட் ஆகிட்டாருங்க. இவரே 99, இவரே முதல் டீம் ஸ்கோர் 99 இருக்கும்போது அவுட் ஆகிட்டாரு. இன்னும் கொஞ்சம் விளையாடி இருக்கணும். அது இவர் இன்னும் கொஞ்சம் ஓவர் விளையாடிட்டு தேவைப்படும் நேரத்தில் பவுண்டரிஸ் சிக்ஸஸ்லாம் அடிக்கணும். கொஞ்சம் நேரம் ஒரு இன்னொரு மிச்சமீடி இருந்துச்சு. அந்த ரெண்டும் இவர் கொஞ்சம் பொறுமையாக அடிச்சுக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இது பண்ணிட்டாரு, அவசரப்பட்டார் சொல்ல முடியும். கொஞ்சம் பொறுமையாக அடிச்சுக்கணும். அந்த பால் விக்கெட் ஆகும்போது ஸ்டொக் வச்சுக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்டொக் வைக்காம இது தாராளமாக விக்கெட்காக அனுமதிச்சாரு. அது ஒரு பெரிய தப்பா இருந்துச்சு இந்த மேட்ச்ல. அதனால இவர் ஒரு விக்கெட் தானா விழுந்துச்சுங்க. இதுதாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 30 ரன் வரைக்கும் போராடின. மற்றபடி யாருமே பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல. நான் இங்க பாத்தீங்கன்னா 2 பேர்ல ஒருத்தர் ஆயிசாரம் ஒரு விக்கெட் வந்துச்சு இந்த டீமுக்கு. 36 இருக்கும்போது ஒரு விக்கெட் வந்துச்சு, ஒரு 6 வந்தது. இப்போ இந்த மேட்ச்ல 6 அடிக்காத கூட இந்த மேட்ச்ல ஜிட்டுச்சு. இந்த டோர்னமெண்ட் 3 6 4 ஆயிசாரம் என்கிற ஒரு பீஸ்ட் மூட்ல இந்த டீம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அது கிளீனா தெரியுது. அது கிளீனா இந்த மேட்ச்லயும் பார்த்தோம், போன மேட்ச்லயும் பார்த்தோம். 124 என்கிற இலக்க 128
சேஸ் பண்ணாங்க. 124 அந்த அடிச்சது 128 தான் அடிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு விக்கெட் விடாம அந்த அளவுக்கு ரொம்பவே இது பண்ணி ஆடினாங்க. ரொம்பவே டெடிகேஷனோட ரொம்பவே அர்ப்பணிப்போட ஆடினாங்க இந்த 2 பேரும். இந்த மேட்ச்ல அந்த அர்ப்பணிப்பு இருந்துச்சு. ஆனா என்னன்னா ஒரு பால் போல, அதுதான் ஒரு குறை. இவங்க என்னன்னா வைடு 4 வேற விட்டாங்க. வைடு 4 2 வைடு ஒரு நோ பால் வேற விட்டாங்க. அதனால பின்ன 5 4 ஓவர்ல ஜிக்க வச்சுருக்காங்க. இவங்க 5 ஓவர்ல ஜிக்க வச்சுட்டாங்க. நம்மள இவங்களோட 2 பயங்கர அடி வாங்கிச்சு. இவங்களோட 2 பயங்கர அடி வாங்குற நிலைமையில இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஷாட் அடிக்கும்போது விக்கெட்ஸ்ல விழும் கண்டிப்பா. நான் அது கொஞ்சம் பார்த்து விளையாடணும். அது கொஞ்சம் கேப்ல பார்த்து விளையாடணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. ஸோ அது மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா அடுத்த மேட்ச்ல இவங்க தான் கிங் ஆயிடுவாங்க இந்த டோர்னமெண்ட்ல. இவங்க தான் கிங் ஆயிடுவாங்க. இது பொழந்தாருங்க இவரு வரைக்கும் தோக்கவே தோக்காதுன்னு நம்பிக்கை கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு பொழந்தா இவரு எந்த அளவுக்கு இவரும் ஒரு பொழந்து 99 என்கிற ஒரு இலக்க ஈஸியா செஸ் பண்ணிட்டாங்க. 100 என்கிற இலக்க ஈஸியா செஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே மீறி 1-2 அடிச்சிருந்தாலும் கூட இவங்க தான் ஜெயிச்சுப்பாங்க. நான் அந்த மாதிரி இருந்துச்சு மேட்ச் பாக்குறதுக்கு. இவங்க நாங்க அதிரடியா தான் ஆடுவோம். நாங்க அதிரடிக்கு பே பண்ண டீம். நாங்க அதிரடியா தான் ஆடுவோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி அதிரடியா ஆடி முடிச்சுட்டாங்க. மேட்ச பினிஷ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அதிரடியா ஆடி இப்போ 6 பார்ப்பீங்க நீங்க. 6 காமிக்கல, 4 தான் காமிக்குது. நாங்க அதிரடிக்கு பே பண்ண டீம். அதனால நாங்க அதிரடியா முடிப்போம். இந்த மேட்ச் அதிரடியா முடிச்சு டோர்னமெண்ட்டையே கதிக்கணுங்க வச்சுக்கிக்காங்க இந்த